அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளே உஷாராயிருங்க, மீண்டும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதிரடியாக பல விதிமுறைகளும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன புதிய கட்டண உயர்வு என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முதல்ல எதற்கு கட்டண உயர்வு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன விதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல கட்டண உயர்வு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கரை மாமல்லபுரம் இடையே உள்ள சாலைக்கான சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. கார், ஜீப்பு, 3 சக்கர வாகனங்களுக்கு ரூபாய் 1 முதல் ரூபாய் 68 வரை கட்டணம் உயர்ந்துள்ளது. இலகுரக வாகனம் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு ரூபாய் 2 முதல் ரூபாய் 110 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. உள்ளூர் வணிகத்துக்கு பயன்படுத்தப்படும் சரக்கு ஆட்டோ, டாக்ஸி, மேக்ஸி கேப், 3 சக்கர வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணமானது 245 உயர்ந்துள்ளது. இலகுரக வணிக வாகனம், ஜேசிபி, கிரெயின் உள்ளிட்ட வாகனங்களுக்கு சுங்க கட்டணமானது 310 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இப்போ 3 விதிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கும் பெற்றோருக்கு தண்டனை உறுதி என்றும் 12 மாதங்களுக்கு வாகன பதிவு நிறுத்தி வைக்கப்படும் என்றும் தமிழக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். இனி புதிய கார்கள் மற்றும் பைக்குகள் வாங்கும் போது நிரந்தர நம்பர்கள் வாங்கும் வரை தற்காலிக நம்பர்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டும் உள்ளது. இதை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் எனவும், தற்காலிக நம்பர்கள் இல்லாமல் கார்களை வெளியே கொண்டு வரக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டும் உள்ளது. ஷோரூமை விட்டு வெளியே வரும் கார்களுக்கு தற்காலிக பதிவு எண் கட்டாயம் எனவும் கூறியுள்ளனர். அதேபோல மத்திய மோட்டார் வாகன விதி எண் 5 படி 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு செய்த மருத்துவரிடம் மருத்துவச் சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமமோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கவோ முடியும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது.